காதல், காதல், காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம அர்ஜுனோட ரூமுக்கு ஸ்வேதா வராங்க. ஸ்வேதா எதுக்காக வராங்க அப்படின்னா, "நீ மது கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டியாமே, இனிமேக்கு மதுவ நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்" அப்படின்னு வேறயா சொல்லியிருக்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய ஏத்துக்கு அப்படின்னு ஸ்வேதா ஒரு தப்பான எண்ணத்தோட அர்ஜுன் ரூமுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா அர்ஜுன் என்ன சொல்றாப்ல, "நான் மதுவ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். மதுவ காதலிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. ஸோ நான் மதுவ மட்டும் தான் காதலிப்பேன். கடைசி வரைக்கும் அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பேன். வேற யாருக்குமே என் மனசுல இடம் இல்ல." அப்படின்னு நம்ம அர்ஜுன் ஒரே போடா போட்டுர்றாப்ல. ஸோ இதுக்கப்புறம் ஸ்வேதாவால எதுவுமே பேச முடியல. அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருக்காப்லயாட்டுக்கு. ஸோ அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது. கேரளாவுல இருந்து அக்காவும், தம்பியும் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பொண்ண காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. ஸோ அந்த கல்யாணம் புடிக்கல, நான் மேல படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்ட விட்டு வெளியில வந்திருக்காங்களாட்டுக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவங்கள பா கா பார்க்கவே முடியல. எனக்கு என்னமோ யாரோ கடத்தியிருப்பாங்களோ, கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. மேபி அந்த பொண்ணு தான் நம்ம ஆதவுக்கு ஜோடியா வரப்போற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு மருமகளாவே மாறி எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேரா சரண்யா கிட்ட வந்து, "நான் இன்னைக்கு சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி, சிக்கன் தொக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி, தொ தொக்குலாம் பண்ணி சும்மா அசத்திக்கிட்டு இருக்கிறாங்க கஸ்தூரி. அங்க வர்ற பாட்டி கஸ்தூரிய கன்னா பின்னான்னு குடும்பத்த பத்தி எல்லாம் பேசி, "முதல்ல கிச்சன விட்டு வெளிய போடி" அப்படின்னு திட்டி வெளிய அனுப்பிடுது. கஸ்தூரி அழுதுகிட்டே ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம கார்த்தி வந்து பார்த்துட்டு, "என்ன அழுவுற? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் கஸ்தூரி நடந்தது எல்லாமே சொல்ல, "சோ நீ இத பெருசா எடுத்துக்காத. பாட்டி எப்பயுமே அப்படிதான்" அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அது மட்டும் இல்ல, அவங்க என்னைய திட்டுனது கூட பரவால்ல. உங்க அம்மாவ ஒரு மனுஷியாவே வந்து நடத்த மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டு வேலைக்காரி மாரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. எவ்வளவு சொன்னாலும் இவங்கலாம் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? அப்படின்னு கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த வீட்ல நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு சரண்யாவுக்கு வேலையே வைக்காம எல்லாம் செய்றாங்க. ஸோ தன்னோட அத்தை சரண்யாவ அழைச்சுக்கிட்டு வந்து, "நீங்க தான் இனிமேக்கு முதல்ல சாப்பிடணும்" அப்படின்னு உட்கார வச்சு, நம்ம சரண்யாவுக்கு, கார்த்தி, அர்ஜுனுக்கெல்லாம் தான் சமைச்சத பரிமாறுறாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப கார்த்தி சாப்பிட்டு எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அதே தட்டுல நம்ம கஸ்தூரியும் உட்காந்து சாப்பிட போறாங்க. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.